Hello guys, welcome back to our channel Dinamo Vlogs. இந்த வீடியோ தமிழில் பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டே இருந்த வீடியோ இன்னைக்கு வரைக்குமே வந்து எங்களுக்கு கமெண்ட் வந்துட்டு இருக்க. இதை வச்சு தான் நாங்கள் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிறந்திருக்க லிட்டில் ஒன் வந்து பாயா இல்லை கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோ தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நல்லா கெஸ் பண்ணீங்க. பாதி பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க, பாதி பேர் வந்து தப்பாக தான் கெஸ் பண்ணீங்க. தப்பான்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிடிச்சதை கெஸ் பண்ணீங்க. பட் அது தப்பாக போயிடுச்சு. தப்பு தான் தெரிஞ்சு. ஆனால் கரெக்டாக தப்பாக சொன்னவங்க எல்லாருமே நான் பேசாட்டிக்கு நான் இப்படி சொல்லியிருக்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஓகே அதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு என்ன குழந்தைங்கிறது இவங்க சொல்லுவாங்க. நீ எதனா சொல்லணும்னா அதை சொல்லிடுங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்குமே வந்து ட்விஸ்ட்டாக போய் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். நான் யார் யாருக்குன்னு சொன்னால் நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நான் யார் யாருக்கு அது ட்விஸ்ட்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, வீட்டில் இருக்கவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸுக்கு, அப்புறம் எங்களை சுற்றி நிறையா பேர் மோஸ்ட் கமெண்ட் வந்ததே அதுக்கு தான். அது வந்து கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த கேமில் நானும் வின் பண்ணல, இவங்களும் வின் பண்ணல. சீரியஸாகவே தான், உண்மையாதான். அது எப்படி? அதை நான் வந்து சொல்கிறேன், பின்னாடி போக போக சொல்கிறேன். நானும் வின் பண்ணல, இவங்களும் வின் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 10 கமெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வீடியோஸ் வந்து ஏன் பெயின் வந்த வீடியோவெல்லாம் போடலை, ப்ளாகாக போடுவீங்களா ஏன் போடலை, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பெயின் வந்ததை என்ன மேனேஜ் பண்ணுவாங்களா இல்லை அது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்களா, ஏன் எதுவுமே காமிக்கல தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தெல்லாம் ஏன் காமிக்கலன்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரூல் கிடையாது, அங்கே அலௌட் கிடையாதுங்கனால இங்கே எடுக்கல. அதுவும் சில பேர் நல்லா தான் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து என்ன இதை வந்து போடலையா அந்த மாதிரி ஒரு மாதிரியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ரீசன். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பெயின் வந்தது என்னால் மேனேஜே பண்ண முடியல. அது வீடியோ இவங்களுக்கு மனசு வராதுல வீடியோ எடுக்கிறதுக்கு. எனக்குலாம் என் ஃபோன் எங்கே இருக்குன்னே தெரியல. நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை விட ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே நான் தப்பாக தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நான் கொண்டாடி இப்படி இது பண்ணுற வழியில் கத்திட்டு இருக்கா, இவன் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க சொல்கிறேங்க வந்து என்னை ரொம்ப தப்பாக பார்ப்பாங்க எல்லாருமே. அது வந்து தப்பு தான் முதல்ல. அது நான் பண்ணியிருந்தாலுமே தப்பு தான், இல்லை என் தம்பிகிட்ட சொல்லி வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாலும் தப்பு தான், என் கேமராமேன் எவனா தெரிஞ்சு அவங்ககிட்ட சொல்லி எடுக்க சொல்லியிருந்தாலும் அது தப்பு தான், ரொம்ப தப்பு. அந்த தப்பை வந்து நாங்கள் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு. ஓகே, இன்னொரு விஷயம் இதையும் ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இனி வீடியோஸ் வரும், ஆனால் இதை பற்றின வீடியோஸ் வருமா தெரியல. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ரிவீல் வீடியோஸ் வந்து எப்போ போடுவோம் அதெல்லாம் எனக்கு தெரியல. இதே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நார்மல் டெலிவரிக்கு நான் பேசினதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உனக்கு மட்டும் தான் குழந்தை பிறந்துச்சு அந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் குழந்தை போகிறவங்க வந்து அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணோம். ஆனால் எனக்கு நடந்ததே தான் உங்களுக்கு நடக்கும்லாம் கிடையாது. எனக்கு இவ்வளோ நாள் வலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் அது வந்து ஆண்டவன் கையில் இருக்குது. ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்கு, அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேர்ள் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து பாயின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ எங்களுக்கு பேபி பிறந்ததே வந்து 10th month வந்து கம்ப்ளீட் ஆகுது. 25ஆம் தேதி பேபி பிறக்குது. 26ஆம் தேதி வந்துச்சுன்னா 10th month கம்ப்ளீட்டு. ஒரு நாள் முன்னாடி வந்து குழந்தை பிறக்குது. அதை வச்சே நிறையா பேர் என்ன பேபின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு 9th month ஸ்டார்ட் ஆகி பாதிக்கு மேலே போயிடுச்சு, கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பெரியவங்க சொன்னதை வச்சு 9th month ஸ்டார்ட் ஆகி 9 month 10 days ஆயிடுச்சு அப்படின்னாலே கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லி 8 month 9 monthக்கு நடுவில் பிறந்தா பாய் பேபி. அது ஒரு அந்த காலத்தில் அப்படி பார்த்து இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் குழந்தை பிறந்திருக்கு, அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பாய் பேபின்னு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணுவோம், பாய் பேபி தான் பிறக்கும், எல்லாமே சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து டைம் எடுத்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்கே ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்களா, நாங்கள் வேணும்னே வெயிட் பண்ணலாம் வைக்கல. ஒவ்வொருத்தன் வந்து டேய்
எப்படா போடுவேன் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்களா அப்படி இப்படிலாம் கமெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். பாயா கலா யார் சொல்லலாம், நீ சொல்ல. நானே சொல்கிறேன், இந்த கேமில் ஜெயிச்சது வந்து யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த 2 பேருமே இல்லை. சீரியஸாக தான். ஃபஸ்ட் நான் வந்து நான் வந்து பாய் பிறக்கும்னு நான் சொன்னேன், இவங்க கேர்ள் பிறக்கும்னு சொன்னாங்களா. இவங்க வந்து எல்லாருமே கேர்ள் பிறக்கும், இதில் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே கேர்ள் பிறக்கும் அப்படின்னு சொல்லவும் நானும் கட்சி மாறிட்டேன். புரியுதா? நானும் வந்து வீடியோவில் மட்டும்தான் பாய் பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ பண்ணுறதுக்கு அப்புறம் கூட 2 days 3 days கழிச்சு பேபி பிறக்கிறதுக்கு 1 week முன்னாடி கூட நான் பாய் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவங்க எல்லாம் கேர்ள்னு சொல்லவும் நான் கேர்ளுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஐயோ கேர்ள் தான் பிறக்கும்ல, கேர்ளுக்கு போயிடலாம். இன்னொன்று என்னன்னா, நான் இவகிட்ட 1 week லாஸ்ட் செக்கப் அப்போ தான் சொல்கிறேன், பையன் தான் பிறப்பான், நீ தான் ஜெயிப்ப, பார்த்துக்கலாம், பொண்ணு தான் பிறக்கும், நீ தான் ஜெயிப்பேன் நான் சொன்னேன். மாற்றி நாங்கள் எங்களுக்குள்ள இருக்க காம்படிஷனே மாற்றி வச்சிட்டோம். சரி, இப்போ எங்களுக்கு பிறந்தது வந்து பாய் பேபி தான். பையன். எங்களோட குழந்தை வந்து பையன் தான் பிறந்திருக்கான். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்திருக்கான். ஜீசஸே வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாருக்கும். இதை ரிவீல் பண்ணுறக்காடா நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்களே, சரி எல்லாருக்கும் டக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கேர்ள் பேபின்னு சொன்னவங்க எல்லாமே ரொம்ப சங்கடமாக போயிடுவாங்க. இப்போ என்ன, நான் சங்கடப்பட மாட்டேன், ஏன்னா இது வந்து என் குழந்தை. எனக்கு பயம் இருந்தாலும் நான் ஏற்றுக்க தான் போகிறேன், கேர்ளாக இருந்தாலும் நான் ஏற்றுக்க தான் போகிறேன். இப்போ இவளுமே அப்படி தான், பயந்தாலும் ஏற்றுக்க தான் போகிறேன். இப்போ கேர்ள் பிறந்திருந்தாலுமே இவ என்னோட அதிகமாக பார்த்துருப்பான், ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு தானே, நல்லா பார்த்துருப்பேன். நான் வந்து இன்னொரு விஷயம், ஏன் தெரியுமா கேர்ள் பிறக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இவங்க வந்து ஏன் பாய் பிறக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து கேர்ள் பிறக்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்களை மாதிரி அந்த மென்சஸ் டைமு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கணும், அங்கே போய் மாமியார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு அமைஞ்ச மாதிரியே அவங்களுக்கு அமையுமான்லாம் தெரியாதுல்ல, அதனால் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சா இந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்யணும், அதெல்லாம் வேண்டாம். அது அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சே, முக்கியமாக அந்த பீரியட் யோசிச்சே நான், ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் ஏஜ் ரன் பண்ண ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட 18 ஏஜ் வரையும், ஏஜ் ரன் 15 பண்ணாலுமே 18 ஏஜ் வரையுமே ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஏன் பாய் வேணாம் கேர்ள்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் வச்சு தான் நான் சொன்னேன். என் லைஃப்னு இல்லை, பல பேரோட பசங்க லைஃப் தான் அது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தின நாள் நைட் வந்து நாங்கள் படுத்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, இது நிறைய பசங்களோட மனசில் இருக்கிறது தான், என் மனசில் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்க மனசில் 18 வயசு தாண்டி வர பசங்க எல்லார் மனசுலையுமே இருக்கும். என்னென்னா, பொண்ணுன்னு ஒன்று பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பொண்ணுக்காக நம்ம பொண்ணுக்காக சொத்து சேர்ப்போம், நகை சேர்த்துவோம், இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க போகிற மாதிரி பாசத்தை அதிகமாக கொட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதே ஒரு பையன் வந்து பிறந்துட்டான் அப்படின்னா, நீ தான் அடுத்த குடும்பத்தை பார்த்துக்கணும், நீ தான் ஆம்பளை பையன், நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், அவன் மேலே ஒரு கடமையை தூக்கி போட்டுருவோம். அடுத்து ஒரு பொம்பளை புள்ள பிறக்குது அப்படின்னா ஒரு அந்த தங்கச்சியை வந்து நீ தான் பார்த்து கரை சேர்த்தணும் அப்படின்னு அவனோட தலையில் எல்லாத்தையும் ப்ரெஷர் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நார்மலாக ஒரு பையன் அவன் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் வளருவான். 12 வயசுக்கு மேலே அவனோட லைஃப்பை வந்து நம்மளும் முடிவு பண்ண முடியாது, அவனும் முடிவு பண்ண முடியாது. அவன் வந்து ஒரு மாதிரி இதாகிடுவான். அதனால் என்னோட லைஃப் வச்சு நான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம நிலமும் வந்துடக்கூடாது. நான் வந்து அந்த மாதிரி விட்டுற மாட்டேன். பையன் பிறந்தாலுமே நான் வந்து அந்த மாதிரி விட்டுற மாட்டேன். அதே மாதிரி எப்படியுமே கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறக்காக நான் பாய் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பாய் வந்து இப்போ பிறந்தாலுமே இப்போ 18 அவன் கல்யாணம் பண்ணுற வரையும் அவன் என்னோட பையன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டியோட பையன். அதாவது அது வந்து நேச்சர் தான், ஒய்ஃப் கிட்ட இருக்கிறது. ஏன்னா இப்போ இவங்க என்கிட்ட இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒய்ஃப் கிட்ட இருக்கிறது. வேற வீட்டுக்கு நானே அனுப்பிச்சு வச்சு தைரியமாக எப்பாவது வந்து பாரு, ஏன்னா எனக்கு இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு அவங்களோட இப்போ என்னன்னா இவங்க தானே. பையன் பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து எத்தனையோ பசங்க தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு பசங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு ஒரு மாதிரி குடும்பம்னா என்னன்னே தெரியாத மாதிரி இருக்காங்க. ஆனால் என் பையனை நான் இன்னும் வளர்த்த மாட்டேன். நல்லபடியான ஒரு நல்ல பையனா, ஃபேமிலிக்கு வந்து இதுதான் ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும்னு ஃபேமிலியை பார்த்துக்கிற ஒரு நல்ல பையனாக வந்து நான் சொசைட்டியில் வளர்த்தணும் அப்படின்னு ஒரு எனக்கே ஒரு கடமை வந்துருச்சு. அதை தான் நான் அவன் மேலே செலுத்த ஒரு கடமைன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வளர்த்துவேன். அவன் லைஃப் அவன் என்ஜாய் பண்ணுற லைஃப் என்ஜாய் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவனை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் இப்போ வரைக்குமே இப்போ அவன் பிறந்து 13 நாள், இன்னையோட 13வது நாளா 13 நாள் ஆகுது. அவன்கிட்ட நான் பேசினது எல்லாமே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா லைஃப் பற்றி தான். அவனுக்கு கேட்குமான்னு கூட எனக்கு தெரியாது. கேட்கும் என்னமோ பேசுகிறாங்க, என்னமோ அவங்களுக்குலாம் வளர்கிற மாதிரி தான் இருக்கும், எனக்கு புரியாது.
ஆனால் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும், அம்மா அவனை இப்படி பார்த்துக்கினேன் அப்படின்லாம் அவன்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கன்சீவாக இருக்கும்போது அவன் அதிகமாக கேட்ட வாய்ஸே என்னோட வாய்ஸ் தான். இவ கன்சீவ் வயிற்றுல இருக்கும்போது இவங்க பேசினா சிரிக்குவான், நிறைய ரியாக்ஷன்லாம் பண்ணுவான், சிரிப்பான். அப்புறம் அப்படி இதெல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணவே இல்லை, இப்போ ஷேர் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி ஆகி வந்து டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க, டெலிவரி ஆகிடுச்சு. அவங்க ஒய்ஃப் அம்மா வந்து நார்மலாக நல்லா இருக்காங்க, நார்மல் டெலிவரி தான், சேஃபாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ குழந்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்னா குழந்தை எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. வந்து இவங்க வந்து என் கையில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் என் கையில் கொடுத்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி சன்னாகி நின்றுட்டு டக்குன்னு நான் இவங்களை கேட்டேன், அம்மு நல்லா இருக்காங்களா, அவங்க எப்படி பார்க்கலாமா அப்படிங்கிறதுனே எல்லாருமே கேட்குறாங்க. அங்கேருந்து நர்ஸில் டாக்டர் எல்லாருமே கேட்குறாங்க, என்ன பேபி கொண்டு வந்திருக்கோம், பேபி கேட்கமா ஒய்ஃபை கேட்குறீங்க அப்படின்னு. ஒய்ஃப் தானே பேபியை வந்து இவ்வளோ சேஃபாக வச்சு கொடுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒய்ஃப் தான் எப்போவுமே. அதனால் அவங்கள கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழந்தைய வாங்கினேன். அவனை வாங்கி கையில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஜெண்டர் வந்து நம்மள பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்கும்போது பாய் பிறந்ததுக்கு அப்புறம் கூட சில ஹாஸ்பிட்டலில் வந்து பாய் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க, கேர்ள் பிறந்திருக்கும். இங்கே வந்து அவங்க வாயில கூட அதை சொல்ல மாட்டாங்க, நீங்களே என்னையுமே உள்ள வந்து நீங்களே பாருங்க, பேபியோட பேரண்ட் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நிறைய விஷயம் நடந்துச்சு. அவனை கையில் வாங்கினோன்னே கண்ணை திறந்து பார்த்தான், தூங்கிட்டே இருந்தான். நான் என் கையில் கொடுக்குறாங்க, கொடுத்தோடனே டக்குன்னு இப்படி முழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி லைட்டாக கண்ணு திறக்கும், ஏன்னா ஃபுல்லாக திறக்க முடியாது குழந்தைங்கள. லைட்டாக திறந்து மூணுனே அங்கே இருக்க நர்ஸ்லாம் சொல்கிறாங்க, உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த அசைவெல்லாம் இருக்கும்ல, அந்த அசைவெல்லாம் இவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரியாக்ஷனும் பண்ணான். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஸ்மைலு. அப்புறம் அங்கே லேபர் வார்டுலேருந்து தனி வார்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமே நைட்டு வந்து அம்மா 2 அம்மாவும் போய் பார்ப்பாங்க, அக்கா வந்து பார்த்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தாங்க. அப்போல்லாம் ரியாக்ஷன் பண்ணாமல் தூங்கிட்டே இருந்தாங்க. நான் போய் பேசினா மட்டும் இப்படி வாயை வந்து இப்படிங்கிறது, சிரிக்கிறது, ஒரு மாதிரி சிரிச்சு காமிக்கிறது, கண்ணை முழிச்சு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா அப்போலாம் முடிவு பண்ணிட்டாங்க, அப்பா பையன்தான் அவன், அப்பாவோட கை சூட்லேயே அவன் பழகிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே என் கை சூட்டில் தான் தூங்குறான், கையில் எடுக்கிறது தான் அமைதியாக இருக்கும். எல்லாருமே இப்போ எப்படின்னா குழந்தைங்க வந்து இவங்க தான் எப்படி சொல்லுவோம், இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க, இவங்க தான் நம்ம அப்பா நம்ம அம்மானே தெரிஞ்சு வச்சுப்பாங்களாம். அவங்க வந்து எடுக்கும்போது மட்டும் சைலண்ட். நான் எடுக்க மாட்டேன் மேக்ஸிமம். நான் ஏன் எடுக்க மாட்டேன், தூங்கும்போது எடுத்து அதே இதில் பழகிரும் அப்படின்னு எடுக்க மாட்டேன். இவங்க வந்து தூங்கும் போதுமே எடுத்து கொஞ்சுவாங்க, பழகி போது நான் தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு. கை சூட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. கை சூட்டில் இருந்து பழகினா கையிலேயே தூங்கிடுவான், பரவாயில்ல நான் தூங்க வச்சுக்கிறேன், என் கையில தான் தூங்குறான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்குவேன். டெலிவரி பெயின் லேபர் பெயின் வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வாக்கிங் போயிட்டு வரும்போது அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் எனக்கு தெரியாது, நான் அவன் தான் பேசுவேன். பாப்பா கிட்ட வந்து மினி கிட்ட வந்து சொல்கிறேன், மினி உங்கள் அம்மா என்ன ஏதாவது மிரட்டினா அப்படின்னா வயிற்றுலேயே உதச்சிட்றான், உதச்சி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்போ வரைக்கும் கடைசி வரைக்குமே நான் தான் பேசினேன். இவன் வந்து பேசுவா. ஆனால் நான் எனக்கு எப்படின்னா குழந்தைங்கலேருந்து எனக்கு கொஞ்சம் தெரியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். குழந்தைங்கள வந்து எடுப்பேன், தூக்குவேன், ஆனால் என்கிட்ட வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க எல்லா குழந்தையுமே. மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் நான் வச்சு பார்த்த குழந்தை எல்லாமே என்கிட்ட வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க, நல்லா ஒட்டிக்குவாங்க, போக மாட்டாங்க இங்கேருந்து. அது என்ன இதுலாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் தெரியாது. இவளுக்கே தெரியும், எனக்கு குழந்தை எடுத்தால் கொஞ்சம் தெரியாது. என் பையனை தான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சறேன், எல்லோரும் முன்னாடியுமே கொஞ்சறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவன் என்னடா தீனமாடா குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான். எங்கள் அக்காலாம் வந்து என்ன பண்ணுவான்னா, பேசுகிறா ஏதாச்சும் அவன்கிட்ட பேசினா தானே அவனுக்கு ஏதாச்சும் சொன்னாங்க, பேசி ஏன் பார்த்துட்டே இருக்கேன் அவனை அப்படின்னு. எனக்கு பார்க்க முடியாது தெரியும், கொஞ்சம் தெரியாது. என் பையனை தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து போட்டு கொஞ்சிட்டு இருந்தேன் உட்காந்து. கொஞ்சம் பேசுவேன், அவன் லைட்டாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி லைட்டாக சவுண்ட் விட்டாலும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவனும் வச்சு கை இப்படி கையை இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஹீட்டுக்கு கதப்புக்கு அவன் அப்படியே அமைதியாக அழைக்குவான். நல்லா இருக்குது இந்த ஃபீல் வந்து வேறு லெவல் இருக்குது. ஆனால் என்ன கன்சீவாக இருந்தது தான் மிஸ் பண்ணுறோம். ஆமாம், நானுமே நைட்டெல்லாம் நேற்றுக்கு அக்கா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வர வருவாங்க தம்பி பார்க்க. வந்தப்போ அக்காவுக்கு 2 பசங்க. பெரியவன் வந்து என் மேலே விழுக வந்தப்போ நான் கன்சீவாக இருக்கேன், ஞாபகத்துலேயே தள்ளி விட்டேன் அவனை. அப்போதான் அவன் செய்யோ அப்படி நிறைய விஷயத்த வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். என்னென்னா நாங்கள் வாக்கிங் போயிட்டு கன்சீவாக இருக்கும் போதெல்லாம் எந்திரிக்க முடியாது, நான் கையை பிடிச்சி தூக்கி விடுவேன். அப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா அந்த முதுகில் ரோலான்னு வச்சு தேய்ச்சி விடுவேன், ஏன்னா அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு. அப்புறம் முதுகு வலி வரும், முதுகு அமுத்தி விடுவேன், கால் வலி வரும், கால் அமுத்தி விடுவேன்.
எல்லாமே பண்ணுவேன். இந்த 12 நாளில் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்னடா மறுபடியும் எங்கடா பழையபடி ஆகிட்டோம்னா நம்ம இந்த 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 10 வெயிட்டுமே மாதத்தை ரொம்ப லாஸ் ஆயிட்டோம். இந்த 10 மாதத்தை மிஸ் பண்ணுறோமோ. வெயிட்டுமே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 7 நாள் தூங்கவே இல்லை. நியூ இயர் வரைக்கும் தூங்கலை. 22ஆம் தேதி நைட்லேருந்து நியூ இயர் வரைக்கும் தூங்கலை. இவளுமே ரொம்ப கஷ்டம். நானாவது இவங்க உள்ளே இருக்காங்க, குழந்தை பிறந்துருச்சு, அவனை பார்த்துக்கணுமே தூங்கலை. இவன் வந்து பெயினோட தூங்காமல் இருந்தா அது எவ்வளோ கஷ்டம்னு அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நிறைய கேர்ள்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். எங்கள்கிட்ட இருந்த ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டோம். இதையுமே தப்பாக தான் நினச்சி கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் மட்டும்தான் அப்படி பண்ணிட்டீங்களா, உனக்கு மட்டும்தான் உன் பையன் மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. என்னமோ பண்ணுங்க. அவங்களுக்கு அவங்கவுங்க பையன் தான் பெரிய இதாக இருப்பாங்க. எங்களுக்கு என்ன இருந்துச்சோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். உங்களால பார்த்து பொறுக்க முடியலன்னா நீங்கள் அதை அவ்வளோதான் இல்லை வன்மமாக கக்குறீங்க. என்னமோ பண்ணுங்க. ஒரு பொண்ணு கேட்டுருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இவன் நோட் பண்ணது என்னமோ நான் நோட் பண்ணதை சொல்கிறேன். அவள் சொல்லுவாள், ஷேர் பண்ணுவாள் நோட் பண்ணதை. ஒரு பொண்ணு வந்து ஏதோ நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சீன் போடாத, சி செக்ஷன் பண்ணாலுமே அவ்வளோ பெயின் இருக்கும் அப்படின்னாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் சி செக்ஷன் பண்ணி லைஃப் டைம் வந்து பெயின் அனுபவிப்பீங்க. அது எல்லாருக்குமே கஷ்டம்தான். நாங்கள் வந்து அதை குறையெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் சி செக்ஷன் போவாங்களே தவிர யாரையுமே கட்டாயப்படுத்தி சி செக்ஷன் பண்ணுங்க, சிசேரியன் பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து முடியாமல் இருந்ததுனால, நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியாததுனால சி செக்ஷன் பண்ணிட்டாங்க. அது வந்து யாருக்குமே குறை கிடையாது. நாங்கள் வந்து யாருமே குறையாகவும் சொல்லலை. ரெண்டுமே வந்து வலி தான். என்ன நீங்கள் லைஃப் டைம் அனுபவிக்கிற வலியை வந்து இவங்க வந்து 2 நாள் அனுபவிப்பாங்க. அதை விட அதிகமாக நீங்கள் முதுகு வலி தான், நீங்கள் அந்த வலியை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதுகு வலி இப்போ இந்த முன்னாடி போட்டிருக்க அந்த தையல் மேலே காஞ்சிரும், உள்ள காயறதுக்கு எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 6 மந்த்தாவது டைம் எடுத்துக்கும். 6 மந்த் கழிச்சு நார்மலாக எப்பவும் போல் ஆயிரும். பட் குமியும் போது நிமிரும் போது அந்த சுள்ளுன்னு வலிக்கும். அந்த வலி உங்களுக்கு வர முதுகு வலி எல்லாமே சேர்த்து இந்த 2 நாளை நாங்கள் அதை விட பயங்கரமாக அனுபவிச்சோம். நார்மல் டெலிவரி பண்ணவங்க யாராவது இருந்தாங்கன்னா சி செக்ஷன் பண்ணவங்க போய் கேட்டு பாருங்க. நீங்கள் முதுகு வலிக்கும் லைஃப் லாங் முதுகு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது உண்மையாலுமே முதுகு வலிக்கும் தான். ஏன்னா முதுகில் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வலிக்கும். அந்த வலியெல்லாம் யாருமே தாங்க முடியாது. சி செக்ஷன் பண்ணுறவங்களும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெட்டரான மாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைய வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிறது, ஸ்கூல் கொண்டு போய் விடுறது, வளர்த்துறது, எவ்வளோ வயசானாலுமே அந்த அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தை தான். நானுமே அந்த வீடியோவில் வந்து சி செக்ஷன் பண்ணாதீங்கன்னு சொன்ன ரீசன் என்னன்னா இந்த மாதிரி விஷயம்னால தான். நீங்கள் வந்து இப்போ வந்து வீட்டில் பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அழகாக சி செக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஏன் வந்து அந்த வீடியோவில் மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி பண்ணேன். இப்போ மோஸ்ட்லி வந்து வீட்டில் பார்த்துக்கிறவங்க இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வீட்டில். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அதில் தெளிவாக சொல்லலை, இதில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்து சி செக்ஷன் பண்ண வேண்டாம், நார்மல் பண்ணுங்கள். ஏன்னா நார்மல் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் தான். 1 மந்தில் எல்லாமே கிளியர் ஆகி நார்மலாக நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஒரு நார்மல் டெலிவரி பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 5 டேஸ் கழிச்சுமே பேக் பெயின் இருக்கும். பேக் பெயின் எனக்கு இல்லை, ஆனால் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இது கிடையாது. இருக்கும். அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியாயிரும். அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன், நார்மல் பண்ணுங்கள், சி செக்ஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆனால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்னா பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. மேக்ஸிமம் என்ன தண்ணி பத்தலைன்னா சி செக்ஷன் பண்ணுவாங்க. தொப்புள் கொடி பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா சி செக்ஷன் பண்ணுவாங்க. தொப்புள் கொடி சுற்றி இருந்துச்சுன்னா சி செக்ஷன் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு ஏதாவது ஹார்ட் பீட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா சி செக்ஷன் பண்ணுவாங்க. மற்றபடி யாருமே தப்பானவங்களாம் கிடையாது, குறைஞ்சு போனவங்களும் கிடையாது. எல்லாருமே சொல்கிறீங்க. நானுமே ரொம்ப தைரியமாக இருந்தனால எந்த தைரியமும் கிடையாது. நான் உள்ளே போய் சி செக்ஷன் பண்ணுங்கன்னு பிடிக்காத பிடிக்காதுமே கிடையாது. தீனா 1 லட்சம் தடவை சொல்லியிருப்பான் சி செக்ஷன் பண்ண சொல்லு. அவ்வளோ இது பண்ணால் நான் ப்ரெஷர் பண்ணி இவ்வளோ போட்டு பண்ண முடியாது. சி செக்ஷன் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ட்டேன். கையெழுத்து போட மாட்டேன், கையெழுத்து போட்டால் தான் பண்ணுவாங்க, அங்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ கோபம் வெறி வருது. நான் தான் முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு ஸ்டொமக் பெயின் பீரியட்லாம் நானா எனக்கு இந்த மாதிரி கோபம் வரும், பிடிச்சி திட்டிடுவேன். அப்போ என்னால் எனக்கு பேசக்கூட முடியாது, வாய்ஸும் வராது, எதுவுமே எல்லாமே வத்திரும், கண்ணில் தண்ணி வத்திரும், எதுவுமே இருக்கு, ஒரு சுயநலவே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷனில். நரகம் தான். ஆனால் கஷ்டம் தான், சி செக்ஷனும் கஷ்டம் தான். ஆனால் சி செக்ஷன்லேயே ரொம்ப கஷ்டம் என்னன்னா நல்லா தான் இருப்பாங்க. நார்மல் டெலிவரி பண்ணிடலாம் லாஸ்ட் வரையும் சொல்லிட்டு திடீர்னு சி செக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க அந்த வழியை தாங்கி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, நம்ம நடந்த நம்ம பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே வீணாக போயிடும் அந்த இடத்துல.
அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஆனால் சி செக்ஷன் பண்ணவங்க சில பேர் அப்படியே இருப்பாங்க. நார்மல் டெலிவரிக்குலாம் பெயின் தாங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட் வரையும் நார்மல் டெலிவரி போயிட்டு திடீர்னு ஹார்ட் பீட் இல்லைப்பா, ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது பாப்பாக்கு, ஸ்பீடா துடிக்குது அப்படிங்கிற ஒரு இதுல உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக ஏதோ சொல்லி சி செக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிதான் எனக்கு பக்கத்தில் இருக்க பண்ணாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த வகையில் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கனாலும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் தப்பாக எதுவும் சொல்லலை. திரும்பவும் சொல்றேன், தப்பாலாம் நாங்கள் எதுவும் சொல்லலை. அப்புறம் தப்பா சொல்றதுக்கு இதுல எதுவுமே இல்லை. எல்லாருமே ஒரு வலி அனுபவிச்சு தான் குழந்தை பெற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மறுஜென்மம் தான். அது எல்லா தாயுமே நம்மளுக்கு வந்து கடவுள் மாதிரி தான். அந்த மாதிரி தான் என் மனைவி நான் பார்க்குறேன். எல்லோரோட மனைவி அப்படி தான் எல்லாருமே பார்க்கணும். பெண்கள்னாலே அவங்க வந்து கடவுள் மாதிரி தான். மறுஜென்மம் எடுத்து வந்திருக்காங்க ஒரு 20 வயசுக்கு மேலே. அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, நாங்கள் சீன் போடுறோன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. என்ன சீன்னு சொல்லுங்கள், அதையும் சொல்லுங்கள். நாங்கள் வேணால் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஏதோ சீன் மட்டும் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சீன் போடுறோன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த சீன் இந்த இடத்துல நீங்கள் இந்த சீன் போடுறடா அப்படின்னா அப்படின்னு சொல்லுங்கள். அதை நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ இன்னும் போச்சுன்னா இழுத்துட்டே போகும். நம்மள இன்னும் பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா. தம்பியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் இப்போ பண்ண மாட்டோம். பை.